பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குட் ஃப்ரைடே சர்வீஸ் நமக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கு மார்னிங் 7 to 8:30 ஒரே ஒரு ஆராதனை தான். அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் 7 o'clock நீங்கள் வரும்படியாக உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க, 7 to 8:30 அதில் கம்யூனியன் சர்வீஸும் இருக்குது. அதனால் அதற்கு ஆயத்தமாய் வரும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இன்று காலை நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயருக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். சகோதரிமார்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கி எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தைரியமாக இருங்க, நல்லா எழுதுங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை ஐசையா சாப்டர் 41 verse 12. ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமென். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விதத்தில் அநேகர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எல்லாரையும் அவங்கள விட்டு விலைக்கு காத்துக்கொள்வார். நீங்கள் அவங்கள தேடி நீங்கள் காண மாட்டீர்கள். ஸோ துன்மார்க்கனை தேடி காணாதிருப்பீர்கள்னு சொன்ன மாதிரி அவங்களை தேடி காண மாட்டீங்க. உங்களோட வழக்காட்டிருக்கலாம், சண்டைக்கு நின்றுருக்கலாம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லார் மத்தியில் இருந்து உங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுவார். நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் சமாதானமாக இந்த நாளை கர்த்தர் காணும்படியாக செய்வார். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் அந்த போராட்டத்தில் தான் அவங்களை விடுதலை ஆக்குங்க. அவங்களை ஆண்டவரே நிச்சயமாய் போராடின எல்லா ஜனங்களோடு இருந்து கர்த்தாவே அவளை காத்து கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனைகளோ எந்த போராட்டங்கள் வரவே கூடாது. அந்த பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. இதனால் எக்ஸாம் போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியர், விசேஷமாக 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை இப்படி கருத்தில் வைக்கிறோம். இந்த போர்டு எக்ஸாம்ஸில் தேவன கரம் அந்த பிள்ளைகளை பலப்படுத்தணுமா செபிக்கிற. நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. நன்றாக எழுதக்கூடிய கிருபையை தாங்க. நல்ல ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் ஆண்டவர் தேவன் தாமே வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை கர்த்தாவே, எந்தெந்த கம்பெனிக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல கால் ஃபார் லெட்டர் வரட்டும். இந்த நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண உதவி செய்யுங்க. இன்டர்வியூக்காக நேரங்களை குறிக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த பிள்ளையோட எல்லா வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுங்க. நல்ல கம்பெனியில் இடம் கிடைக்க உதவி செய்யுங்க. நல்ல சம்பளங்கள், நல்ல உயர்வுகளை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. நீரே கூட வழி நடத்த விடுமா செபிக்கிறேன். வெளிநாட்டில் தங்கி படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த பலவீனம் வரவே கூடாது. ஆசீர்வதிங்கப்பா. நீரே பெரிய காரில் செய்யுங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. எல்லா வீடுகளும் அந்த கிச்சன் பகுதியில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல சமைக்க உதவி செய்யுங்க. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. இன்றைக்கி சாப்பிட்ற ஆகாரங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. அப்பத்தையும் தண்ணீர், எண்ணெயும் மாவையும் குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தாவே, இந்த தண்ணீர் பிரச்சனையிலிருந்து கர்த்தாவே கர்நாடகா மாநிலத்தை ஆண்டவரை நீர் விடுதலையாக்க விடுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, தமிழகத்தை விடுதலையாக்க விடுமா செபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல தண்ணீர் இல்லையோ எல்லா இடங்களும் மழை பெய்வதாக. என் தேவன் தாமே வானத்தை திறப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் மழை பெய்ய செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே தேசத்திலே மழை பெய்ய செய்வீராக. எங்கள் பட்டணங்களை மழை பெய்ய செய்யுங்க. ஊற்றுகளை நீர் திறக்க விடுமா செபிக்கிறேன். தண்ணீர் ப்ராப்ளம் எல்லாம் முற்றிலுமே மறையட்டும் அப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்க. வரப்போகிற எலெக்ஷனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா, எல்லா இடங்களும் கர்த்தாவே கர்த்தர் நீர் யாரை கொண்டு வர தீர்மானித்திருக்கிறீரோ அவரை கொண்டு வாங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாக ஆண்டவரே கர்த்தா, உம்முடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற யாரும் வேண்டாம்ப்பா. என் தேவன் தாமே எல்லா இடங்களும் ஜனங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற கர்த்தாவின் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் எல்லாம் ஞானமாய் செயல்பட உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே நீரே கர்த்தா மகிமையான காரியங்களை செய்விடமா செபிக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் ஆசீர்வதிங்க. பிரசவத்துக்கு போகிற எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ பணிகளை ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. சபைக்கு அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. அநேக ஞானசனம் எடுக்கட்டும். சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க உதவி செய்யுங்க. கட்டப்போகிற ஆலயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் பொருள் கிடைத்தாண்டவரே. அந்த ஃபவுண்டேஷன் போடுவதற்கு எல்லா தேவையை நீங்கள் சந்திங்க. என் தேவன் தாமே எல்லா தேவையை அற்புதமாய் சந்திங்க. ஜனங்கள் தாராளமாய் சபை கட்டுவதற்கு கொடுக்கிறதுக்காக அன்றைய கர்த்தாவே எல்லாரும் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. சபை மக்கள், சால்வேஷன் வியூவர்ஸ் மற்ற பார்க்கிற எல்லாரும் அதை கொடுப்பதற்கு அவங்க உள்ளத்தில் நீங்கள் பாரப்படுத்த விடுமா செபிக்கிறேன். நீரே மகிமையான காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.
பிரியமான கர்த்தர் கூட இருக்கிற, தைரியமாக இருங்க, கலங்காதீங்க. இன்று நடக்கிறதான உமன்ஸ் பிரேயரில் வந்து பங்கு பெறுங்க. அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே குட் ஃப்ரைடே அன்றைக்கு மார்னிங் 7 o'clock நமக்கு ஆராதனை இருக்குது. 7 to 8:30 மறந்துடாதீங்க. குட் ஃப்ரைடே 7 to 8:30 எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களோட கூட வழி நடத்துவாராங்க. காட் பிளஸ் யூ.